just you imagine our earth as a living classroom. ஸோ இந்த லிவிங் கிளாஸ் ரூமில் ஃபேன்னா ஏர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ட்ரிங்கிங் பாட்டில் இருக்குது, அது வந்து வாட்டர்னு வச்சுக்கலாம். நோட் புக்கை வந்து சாயில்னு வச்சுக்கலாம். அண்ட் ரூஃபை வந்து ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு அம்பர்லா இருக்குது, அதுதான் வந்து ஓசோன் லேயர். இப்போ இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஃப் ஃபேன் ஸ்டார்ட்ஸ் கிவிங் அவுட் த ஸ்மோக், ஃபேன்லேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்குது, பாட்டிலில் இருக்க வாட்டர் வந்து டர்ட்டி ஆகுது, நோட் புக் வந்து கிழிஞ்சு போயிருக்கு, ரூஃப் வந்து பேர்ன் ஆகுது, அண்ட் அம்பர்லால ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் ரூமில் நம்ம வாழ முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு எர்த் அப்படின்ற பிளானட்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுற்றி நடக்கும்போது நம்மளால் அங்கே இருக்க முடியாது. ஸோ இந்த யூனிட்லேயும் இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன், பொல்யூஷன், குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளீஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து த ரிப்பீட்டட் டாபிக்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அது தவிர இது வந்து ரியல் ப்ராப்ளம்ஸும் கூட, நம்ம எர்த் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ், அண்ட் வி see around these problems every day. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோவில் யூனிட் 3 கவர் பண்ணுறோம், இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும். ஸோ த டாபிக்ஸ் கவர்ட் ஹியர் ஆர் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் பற்றி, நெக்ஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பற்றி, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பற்றி, next comes the subject of global warming பற்றி, ozone layer depletion, hazards and disaster management பற்றி, forest fire, earthquake and green tribunal or pollution control board பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். First coming to our topic of environmental degradation and types of pollution. So இந்த two topics first பார்க்கலாம். Coming to our first topic of environmental degradation and types of pollution. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அப்படின்னா என்ன? ஓவரால் லோவரிங் ஆஃப் என்விரான்மெண்ட் குவாலிட்டி. ஸோ நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங்கோட குவாலிட்டி வந்து கம்மியாயிட்டே இருக்குன்னா தட் இஸ் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். இட் இஸ் காஸ்டு பை நேச்சுரல் சேஞ்சஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக காஸ் ஆகுது. இப்போ ஒரு வில்லேஜே எடுத்துக்கோங்களேன். ஸோ அதில் வந்து பாண்டில் இருந்து தான் வந்து தண்ணி எடுப்பாங்க, வில்லேஜ் சைட் மோஸ்ட்லி. ஸோ அந்த பாண்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு, ஃபார்மிங் அண்ட் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து வர தண்ணியை. பட் ஸ்லோவாக என்ன ஆகுது அப்படின்னா அதில் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆட் ஆகுது, அதுக்கப்புறம் சீவேஜ் விடுறாங்க, அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ்லாம் வந்து அந்த பாண்டில் வந்து என்டர் ஆகுது. இது நடக்கும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் ரொம்ப டர்ட்டி ஆகும், பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், அதில் இருக்க மீன்லாம் செத்து போகும், அண்ட் பீப்புள் ஸ்டாப் யூஸிங் இட். ஸோ தேட் இஸ் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். அண்ட் இதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இட் அஃபெக்ட்ஸ் த பயாலஜிக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டியும் கூட. இட் அக்கர்ஸ் அட் லோக்கல், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட இது நடக்குது. பொல்யூஷன் இஸ் த காஸ், டீக்ரடேஷன் இஸ் த எஃபெக்ட். காஸ் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனால் வருது, அதனால டிகிரேட் ஆகுது அந்த வாட்டர். மேபி ஸ்லோ ஆர் சடனாக கூட இது நடக்கலாம், ஏதோ ஒரு டிசாஸ்டர் ஆன பின்னாடி. இட் கிரியேட்ஸ் ஈகாலஜிக்கல் இம்பேலன்ஸ் அண்ட் இட் ரெடியூசஸ் த பயோடைவர்சிட்டி. இப்போ இந்த ஃபிஷ்லாம் செத்து போகிற மாதிரி. ஸோ பொல்யூஷன் தான் இதில் மெயினான காசஸ். மாடர்ன் டெக்னாலஜினால பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால ஓவர் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நடக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, சிட்டிஸ் டெவலப் ஆகுது, அர்பனைசேஷன் நடக்குது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால பொல்யூஷன் அண்ட் டிசாஸ்டர்னால இது வருது டீக்ரடேஷன் அப்படின்றது. இதிலே டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டீக்ரடேஷனாக இருக்கலாம், பொல்யூஷன்னால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாண்ட் வந்து அழிஞ்சு போன மாதிரி நடக்கலாம், இல்லைனா சடனாக நடக்கலாம். இட் ரெடியூசஸ் த குவாலிட்டி ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஏர், வாட்டர், சாயில் அண்ட் லிவிங் கண்டிஷன் எல்லாத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணுது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா த்ரூ அவேர்னஸ், கன்சர்வேஷன் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக. நெக்ஸ்ட் கமிங் டு த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். இப்போ ஒரு ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம வெஹிக்கிள்லேருந்து வர ஸ்மோக்கை நம்ம வந்து ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ட்ரைனேஜ் வாட்டரை வி கால் இட் ஆஸ் அ வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்டிக் வேஸ்ட் கடந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லேண்ட் பொல்யூட் ஆகிருக்கு, லேண்ட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். லவுட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டிராஃபிக் ஹார்ன்ஸ் மூலமாக வரதை நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது தவிர ஃபேக்ட்ரியிலேருந்து ஹாட் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிவர்ஸ்குள்ளே அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொல்யூஷன்ன்றது ஸ்மோக் மட்டும் கிடையாது, அது ஏரை, வாட்டரை, லேண்டை அஃபெக்ட் பண்ணலாம். சவுண்ட் மூலமாக வரது பொல்யூஷன் தான் சொல்கிறோம். அண்ட் டெம்பரேச்சர் ஆல்சோ இஸ் நோன் ஆஸ் அ பொல்யூஷன். டெம்பரேச்சர் மூலமாக வருது. இது வந்து மெயினாக கண்டாமினேஷன் ஆஃப் த என்வரான்மெண்ட் பை ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஆர் எஃபெக்ட்ஸ். இட் டிஸ்டர்ப்ஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஏர், வாட்டர், லேண்ட் அண்ட் லிவிங் ஆர்கானிசம். இதோட மெயின் டைப்ஸ். ஸோ நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்த பொல்யூஷன் எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ். லைட் மூலமாகவும் பொல்யூஷன் வரும், சாலிட் வேஸ்ட் மூலமாக வரும், மெரைன் சி லெவல்லையும் வரும், ஆயில் பெரிய பெரிய கண்டெய்னர் இல்லை வந்து அந்த ஷிப்பில் வர ஆயில் கூட வந்து பொல்யூட் பண்ணலாம் சீயை. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த மீடியம் பொறுத்து எது பொல்யூட் ஆகிருக்கு, ஏரா, வாட்டரா, லேண்டா, இதை பொறுத்து வி கேன் சே த பொல்யூஷன். பேஸ்ட் ஆன் த பொல்யூட்டன்ஸை பொறுத்து என்ன டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், மெர்க்குரினால வந்துச்சா, கார்பன் டை ஆக்சைடுனாலையா, இல்லை நாய்ஸ்னாலையா, ஹீட்னாலையா, அதை பொறுத்து என்னென்ன பொல்யூட்டன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் லிஸ்ட் த பொல்யூட்டன்ஸ். இப்போ என்ன, இப்போ கேஸ்னாலனா என்னென்ன கேஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சது, லேண்ட்னாலனா என்ன காஸ் பண்ணுது, அதை யூ லிஸ்ட் தட் பொல்யூட்டன். நெக்ஸ்ட் கம்மிங் டு த கன்க்ளூஷன். என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னா நம்ம ஹியூமன்ஸை, க்ராப்ஸை, பில்டிங்ஸ், வாட்டர் பாடிஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ யூ ஹேவ் டு ரைட் த டைப்ஸ். எல்லா டைப்ஸையும் எழுதிருங்க, அப்புறம் பொல்யூட்டன்ஸ் எழுதிருங்க. ஸோ என்வரான்மெண்டல் டிகிரடேஷன் அப்படின்றது பொல்யூஷன் ப்ளஸ் ஓவர் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ப்ளஸ் டிசாஸ்டர்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த மீனிங். ஏர் பொல்யூஷன் அப்படின்றது டஸ்ட்டு, ஸ்மோக்கு, ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எல்லாம் வந்து வருது அட்மாஸ்பியரில். இட் மேக்ஸ் த ஏர் ஹார்ம்ஃபுல் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸி ரோடு கிட்ட நிற்கிறீங்க அப்படின்னாலே, ஒரு டிராஃபிக் சிக்னல் கிட்ட நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி கேன் ஃபீல் த ஸ்மோக். அவ்வளோ புகை வரும். ஸோ அது நம்ம நோஸ்குள்ளே வரும், நோஸ்குள்ளே என்ட்ரு ஆகும், ஐஸ்குள்ளே வரும். ஸோ அதனால வி ஃபீல் தட் இரிட்டேஷன், கண் எரிய ஆரம்பிக்கும், காஃப் பண்ணுவோம் நோஸ்குள்ளே அந்த புகை போகிறனால. ஸோ இது ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் தட் கேஸஸ் தான், அந்த ஸ்மோக்கில் இருக்க கேஸஸ். ஸோ இந்த ஸ்மோக் எங்கேருந்து வருது, மெயினாக வெஹிக்கிள்ஸ்லேருந்து, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து, நிறைய இந்த மேன்மேட் சோர்சஸ் இங்கேருந்து தான் வருது. அண்ட் பர்னிங் வேஸ்ட்லேருந்து கூட ஸ்மோக் வரும். இது வந்து எல்லாமே ஹார்ம்ஃபுல் கேஸஸ் தான். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எதுலேருந்துலாம் வரணும்னா வால்கானிக் இரப்ஷன்ஸில் வரலாம், டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர், நேச்சுரல் வெஜிடேஷன் மூலமாக அந்த பொல்யூஷன் வரலாம். அது தவிர நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால வருது, ஆட்டோமொபைல்ஸ், அக்ரிகல்ச்சர், பவர் பிளான்ட்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட ஏர் பொல்யூஷன் வரலாம். நிறைய வெஹிக்கிள்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய ஸ்மோக் காஸ் பண்ணும், அதனால ஏர் குவாலிட்டியும் கம்மியாகுது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம டெல்லியை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்னா, வெஹிக்கிள்ஸை செக் பண்ணணும், அது எமிஷன் எவ்வளோ பண்ணுது கேஸஸ்ன்னு, ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபியூவல் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபாலோ மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட், யூஸ் சைக்ளோன் கலெக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து அந்த பொல்யூஷன், அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். லாஸ் மூலமாக, என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் மூலமாக. மெயினான கேஸஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன பொல்யூஷன் காஸ் பண்ணுறது ஏருக்கு அப்படின்றத யூ மஸ்ட் லிஸ்ட். மெயினாக ஃப்ளூரோகார்பன்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ், என்னென்ன மெட்டல்ஸ்னால வருது பொல்யூஷன் அப்படின்னு, இது எப்படி ஹியூமன்ஸை டேமேஜ் பண்ணுது. ஸோ டிசீஸாக வந்து க்ராப்ஸை டேமேஜ் பண்ணுறனால, லைவ் ஸ்டாக்ஸை டேமேஜ் பண்ணுது, பில்டிங்ஸ் அண்ட் மானுமெண்ட்ஸ், இதனால் வர ஆசிட் ரெயின், ஓசோன் டெப்ளீட் ஆகிறதுனால க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இதனால் வருது, கிளைமேட் சேஞ்சும் நடக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ் தான் காஸ் பண்ணுது. இதை கண்ட்ரோல் பண்ணணும் சோர்ஸ் லெவல்லையே. ஸோ ஏர் பொல்யூஷனுக்கு நீங்கள் சோர்ஸஸ், பொல்யூஷன் எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பற்றி எழுதணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஆர் டாபிக் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட்டர் பொல்யூஷன்னா என்ன? இட் இஸ் காஸ்ட் இன் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து டீக்ரேட் ஆகுது. ஸோ ஒரு ரிவர் எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய இடத்துல ரிவர்ஸ் தான் அதிகமாக பொல்யூட் ஆகுது. ஸோ அதில் ஏன்னா மக்கள் வந்து அவங்களோட கிளாத்ஸை போய் வாஷ் பண்ணுவாங்க, ட்ரைனேஜ் வாட்டர் அதுக்குள்ளே விடுவாங்க, ஃபேக்ட்ரி வேஸ்ட் அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அண்ட் ஸ்லோவாக பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கும். இட் பிகம்ஸ் பிளாக் அண்ட் பேட் ஸ்மெல் கூட வர ஆரம்பிக்கும். அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் செத்து போகும். ஸோ அப்போ அந்த வாட்டர் பொல்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம்.
சப்போஸ் அந்த தண்ணியை வந்து மக்கள் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டிசீசஸ் வரலாம். என்னென்ன டிசீசஸ்? காலரா, டைஃபாய்டு, ஹெப்பாட்டிட்டிஸ் ஆர் டிசென்ட்ரி, இந்த மாதிரி வரலாம். இது வந்து வாட்டர் பொல்யூஷன். ஸோ இது க்ளீன் ரிவர் வந்து அன்சேஃப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதோட சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. சோர்சஸ் எழுதிக்கோங்க. என்னென்னலாம் பண்ணும், என்னென்ன வழிகள் எல்லாம் வந்து ஒரு ரிவர் வந்து பொல்யூட் ஆகும். சீவேஜ் மூலமாக, இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், தெர்மல் அண்ட் நியூக்ளியர், ஆயில் லீக்கேஜ், டொமஸ்டிக் வேஸ்ட்டு, சாலிட் வேஸ்ட்டு, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஐடியல் இமோஷன். ஸோ இது நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம அதனாலையும் அது ரிவர் பொல்யூட் ஆகுது. ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்ற பேரில் நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணுறோம். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூட் ஆகுது, லேக்கு, கிரவுண்ட் வாட்டர், சீ, ரிவர், சீவேஜ், இண்டஸ்ட்ரியல் வாட்டர், வேஸ்ட் வாட்டர்னால, டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர்னால வர பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட். தீஸ் ஆர் டைப்ஸ். இதோட எஃபெக்ட்ஸ் என்ன? ஸோ இட் ரெடியூசஸ் ஆக்சிஜன் இன் வாட்டர். தண்ணிக்கு என்ன ஆகுது? அந்த தண்ணியில் இருக்க ஆக்சிஜன் லெவல் இருக்கு இல்லையா? ஸோ அது கம்மியாயிடுது. இட் கில்ஸ் த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அக்வாட்டிக் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் அந்த டிசீசஸ், யூ மஸ்ட் நோ தீஸ் டிசீசஸ் லிஸ்ட். மெர்க்குரி என்ன பண்ணுது? நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணுது. குரோமியம் அண்ட் செலினியம் கேன்சரை காஸ் பண்ணுற முக்கியமான விஷயங்கள் இது. பிளான்ஸில் ஃபோட்டோ சிந்தசிஸ் ரெடியூஸ் ஆகுது. க்ராப் லைஃப் அஃபெக்ட் ஆகுது. இட் கிரியேட்ஸ் ஃபவுல் ஸ்மெல் அண்ட் ஆல்கல் ப்ளூம். ஸோ நிறைய லேக் சைடு பார்த்திங்கன்னா நிறைய செடி அப்படியே ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். அதுக்கு பேர் தான் அந்த ஆல்கல் ப்ளூம் அப்படின்றது. இதுக்கான ப்ரிவென்ஷனும் நீங்கள் எழுதிடணும். எப்படி ட்ரீட் பண்ணணும்? சப்போஸ் ரிவரில் நீங்கள் சீவேஜை விட போகிறீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு விடுங்க, டிஸ்சார்ஜ் பண்ணும். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டையும் ட்ரீட் பண்ணும். ரெடியூஸ் த வேஸ்ட் அட் த சோர்ஸே நீங்கள் அதை தடுக்கணும், இல்லை ரெடியூஸ் பண்ணும். ரீயூஸ், ரீசைக்கிள் வேஸ்ட் வாட்டர், மெயின்டைன் ஈகோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, ரிமூவ் பொல்யூட்டன்ஸ் பை அப்சார்ப்ஷன், அயானைசேஷன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அந்த பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணியிலேருந்து, லாஸ் மூலமாக. ஸோ ஒரு கன்க்ளூஷன், மெயின்லி ரெடியூசஸ் ஆக்சிஜன் அண்ட் டேமேஜஸ் த அக்வாட்டிக் லைஃப். இது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த வேஸ்ட் வாட்டருக்கு எல்லாமே. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் எக்ஸாமில். நெக்ஸ்ட் கமிங் டு ஆர் டாபிக் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? இப்போ உங்கள் காரை நல்ல ஒரு சம்மரில் ஒரு வெயிலில் பார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இமேஜின் யூ ஹவ் பார்க்ட் அ கார் இன் அ ஹாட் சம்மர் அப்படின்னா விண்டோஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு அந்த காரில். அப்போ என்ன ஆகும்? சன்லைட் அந்த கார்க்குள்ளே என்ட்ராகி ஹீட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் கார்க்குள்ளே. அது வந்து ட்ராப் ஆயிரும் அந்த ஹீட் கார்க்குள்ளேயே, வெளியில் போக முடியாது அதால். ஸோ ஆஃப்டர் சம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்சைட் ஆஃப் த கார் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹாட் ஆயிரும், வெரி ஹாட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸும் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ட்ராப்ஸ் த ஹீட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். அதனால வர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் லைக் த ஹீட் ட்ராப்டு லைக் இன் அ க்ளோஸ்டு கார் மாதிரி தான். ஸோ இதனால என்ன ஆகுது? ரைஸ் இன் த எர்த்ஸ் டெம்பரேச்சர் வருது டியூ டு த ட்ராப்பிங் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன் பை த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இதுக்கான காசஸ் என்ன? CO2 இன்க்ரீஸ், பொல்யூஷன்னால, ஆட்டோமொபைல் எமிஷன்னால, பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ்னால, டீஃபாரஸ்டேஷன், ஃப்ளூரோ கார்பன்ஸ்னால. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு மெமரைஸ். என்னென்ன கேஸஸ் இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், வாட்டர் வேப்பர், குளோரோஃப்ளூரோ கார்பன். இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ யூ ரிமெம்பர் இட். 5 மார்க்லையும் கேட்கலாம். எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் எர்த்ஸ் டெம்பரேச்சர், கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, கிளேஷியர்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகுது. நம்ம ஆர்டிக், அண்டார்டிகாலெல்லாம் சீ லெவல் ரைஸ் ஆகுது. அதனால ரெயின்ஃபால் பேட்டர்னே மாறுது, ட்ரவுட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் வருது, டேமேஜ் டு கிராப்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது மெயினாக ஓசோன் இஷ்யூஸ்னால. சரி, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசில் ஃபியூயல் யூஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் பிளான்ட் மோர் ட்ரீஸ், கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம போகணும் ஆக்சுவலாக. ரெடியூஸ் வெஹிக்கல் பொல்யூஷன், கிரியேட் என்விரான்மெண்டல் அவேர்னஸ். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால குளோபல் வார்மிங் வந்துடுது அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வருது. எமிஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் கேஸ். நெக்ஸ்ட் கமிங் டு அவர் டாபிக் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னா என்ன? ஸோ பேர்லேயே இருக்குது, குளோப் ஃபுல்லாக நம்ம எர்த்
டெம்பரேச்சர் வந்து வார்ம் ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் raised due to the greenhouse gases. ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால இந்த குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ இதோட காசஸ் என்ன? நம்ம நிறைய விஷயங்கள் கோல், பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து பேர்ன் பண்ணுறனால இண்டஸ்ட்ரியலைசேஷன், டீஃபாரஸ்டேஷன், ஆட்டோமொபைல் பொல்யூஷனால, பவர் பிளான்ட்ஸு, ஃப்ளூரோ கார்பன்ஸ் அண்ட் எக்ஸஸ் CO2 இன் அட்மாஸ்பியர்னால வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த்தே பார்த்தீங்கன்னா சம்மர் இஸ் ஹாட்டர் தேன் பிஃபோர் இல்லையா? சில சில நாள் வந்து நம்ம ரெயின் வராதுன்னு நினைப்போம், அப்போ வந்து வருது. ரெயின் தேவையில்லாத நேரத்தில் வர்றதும் வந்து ஒரு இண்டிகேஷன் தான் குளோபல் வார்மிங்க்கு. சில பிளேசஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வருது, அதிகமாக மழை பெஞ்சு. இது அன்யூஷுவல். அதர் பிளேசஸில் ட்ரவுட் ஆகுது, தண்ணியே இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ரியல் லைஃப் சைன்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். அதனால் இதுதான் எஃபெக்ட்ஸு. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ஐஸ் மெல்ட் ஆகுறனால வந்து சீ வாட்டர் லெவல் அதிகமாகறனால ஃப்ளட்டு மாதிரி வந்துடுது ஊரில். அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ட்ரவுட்ஸு, சில இடத்துல தண்ணியே இல்லாமல் ஆகுது. அடுத்து ஃப்ளட்ஸு, சைக்ளோனு, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆகுது, அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகுது, ஹியூமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? CO2 எமிஷனை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். சோலார், விண்ட் அண்ட் அனதர் ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணும். அஃபாரஸ்டேஷன், ஏன்னா ட்ரீஸை நிறையா பிளான் பண்ணும். பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபாசில் ஃபியூயல் யூஸை கண்ட்ரோல் பண்ணணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறைய யூஸ் பண்ணணும், ஏன்னா நிறைய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். என்விரான்மெண்ட் பற்றின எஜுகேஷன் கொண்டு வரணும். ஒன் ஆஃப் த மேஜர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் பை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால. இது ரெண்டையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணாதான் நம்ம அந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். Next, coming to our topic of ozone layer depletion and hazards and disaster management பற்றி பார்க்கலாம். ஓசோன் லேயர் அப்படின்றது ஒரு அம்பர்லா ஃபார் எர்த் மாதிரி தான். இட் இஸ் அ நேச்சுரல் அம்பர்லா ஃபார் த எர்த். ஸோ இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுதுன்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது சன்லேருந்து வர யூவி ரேஸ். ஸோ இது எர்த்துக்குள்ளே வராமல் தடுக்கிறது இந்த நேச்சுரலாக எர்த்தை சுற்றி இருக்கிற அம்பர்லா கொடை மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. கெமிக்கல்ஸ் லைக் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸு, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து இந்த ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ணி ஹோல்ஸ் வந்து மேக் பண்ணி விட்டுருது. ஸோ அப்போ வந்து இந்த ஓசோன் லேயர் ரொம்ப தின் ஆயிடுது. இந்த மாதிரி ஆகுறனால அந்த ஹோல்ஸ் வழியாக நிறைய, அந்த தின்னான லேயர்ஸ் வழியாக நிறைய யூவி ரேஸ் எர்த்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால நமக்கு ஸ்கின் கேன்சர், ஐ ப்ராப்ளம்ஸ் அண்ட் harm the plants and aquatic life also, the UV rays. மெயினாக குளோரோஃப்ளூரோ கார்பன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தான் ரிலீஸ் ஆகுது. கம்மிங் டு த மீனிங் ஆஃப் த ஓசோன் லேயர். ஸோ மெயினாக ஓசோன் லேயர் டிப்ளீஷன் மீன்ஸ் ரிடக்ஷன் இன் ஆர் தின்னிங் ஆஃப் த ஓசோன் லேயர் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதோட காசஸ் இது எதனால? மெயினாக ஃப்ளூரோ கார்பன்ஸ், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், சூப்பர் சோனிக் ஜெட்ஸ் ரிலீசிங் த நைட்ரஜன் ஆக்சைடு, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், ஏர் பொல்யூஷனால. இதோட எஃபெக்ட்ஸ் என்ன? நிறைய யூவி ரேஸ் வந்து வருது, ஸ்கின், ஐ டேமேஜ் ஆகுது, பிளான்ட்ஸு, அக்வாட்டிக் லைஃப் டேமேஜ் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸ். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நம்ம ரெடியூஸ் பண்ணோம் இந்த CFC யூஸை. கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜரன்ஸ் யூஸ் பண்ணணும். reduce the air pollution, create environmental awareness and follow the international agreement and laws. So இந்த ஸ்ட்ரக்சரில் உங்கள் ஆன்சர் இருக்கணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ். இது வந்து நேச்சராக காஸ் பண்ணுற ஒரு டிசாஸ்டர் பை நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இது வரலாம். ஏன்னா they exceed the tolerable limits and cause loss of life and property. ஸோ இப்போ ஒரு வெள்ளம் வந்துச்சுனாலே நமக்கு நிறைய லைஃப்ஸ் போகும், ப்ராப்பர்ட்டி போகும். ஸோ அந்த மாதிரி வர டிசாஸ்டர் பேரழிவுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஹெவி ரெயின்ஃபால் எப்பவுமே வரும் நமக்கு நவம்பர் டிசம்பரில். அதனால என்ன ஆகும்? ஃப்ளட் அப்படின்ற விஷயம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் மூவ் டு சேஃப் பிளேசஸ். ஏன்னா ஃப்ளட் வந்துட்டனால அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்கியூ டீம் வருவாங்க, நிறைய பேர் ஃபுட்டு கொடுப்பாங்க, ஃபுட் பேக்கேஜ் கொடுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் டேமேஜ் ஹவுஸை ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் எப்படி மேனேஜ் பண்ணுறோம்,
ஹசார்டுன்றது ஒரு டேஞ்சரஸான ஈவெண்ட். டிசாஸ்டர் இஸ் த டேமேஜ் காஸ்ட் பை தட் ஈவெண்ட். அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் ரெடியூசிங் த டேமேஜ். நம்ம எக்ஸாம்பிளாக ஃப்ளட் ரெஸ்கியூ, சைக்ளோன் வார்னிங், அதாவது இந்த புயல் வருதுன்னு எச்சரிக்கை பண்ணுறாங்கல்ல, அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் எர்த்குவேக் ரிலீஃபை சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ஹசார்ட்ஸ் என்னெல்லாம் வருது நம்ம ஏர்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் மூலமாக, லேண்ட்ஸ்லைட், சுனாமி, சைக்ளோன், ட்ரவுட், ஹீட் வேவ்ஸ், கோல்ட் வேவ்ஸ் மூலமாக வருது. இதில் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்: நேச்சுரல், மேன்மேட். நேச்சுரலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? எர்த்குவேக், வால்கானிக், லேண்ட்ஸ்லைட், சுனாமி. எக்ஸோஜினஸ் ஹசார்ட்ஸ் என்னென்ன? ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் எடுக்கிறோம்? என்ஜிஓ சப்போர்ட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆக்ஷன், பப்ளிக் ஆக்ஷன், ரெஸ்கியூ, ரிலீஃப் எல்லாமே சொல்லலாம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அந்த பேரழிவு அப்போ நம்ம வந்து எடுக்கிற ஸ்டெப்ஸ் மெயினாக. நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். ஸோ இது மெயினாக சம்மரில் தான் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வரும். ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிரும் ஃபாரஸ்ட்டு. அப்போ லீவ்ஸும் வந்து ரொம்ப காஞ்சி போயிடும் இல்லையா? ஸோ அப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது இட் கிரியேட்ஸ் த ஃபயர். ஒரு ஸ்பார்க் வந்தாலும் ஃபயர் ஆயிரும். இல்லைனா கேர்லெஸ் ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டினாலையும் வந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆகலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேர்னிங் சிகரெட்டை போட்டுறாரு காஞ்ச இலை மேலே, இல்லை கேம்ப் ஃபயர் ஒன்று வைக்கிறாங்க, அதை அணைக்காமல் விட்டுறாங்க அப்படின்னாலும் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பேர்ன் ஆயிரும். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்பார்க் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு பேர்ன் அ ஹோல் ஃபாரஸ்ட். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டே அழிச்சு விட்ரும். ஸோ இஸ் த பேர்னிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் டியூ டு நேச்சுரல் ஆர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இது எதனால வருது? ஹை டெம்பரேச்சர்னால, ட்ரை லீவ்ஸ், ட்ரை வெஜிடேஷன், லைட்டிங், கேர்லெஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், கேம்ப் ஃபயர், த்ரோயிங், பேர்னிங் சிகரெட், டீஃபாரஸ்டேஷன், நேச்சுரல் ஹீட் அண்ட் வால்கானிக் ஆக்டிவிட்டி. இதோட எஃபெக்ட்ஸ் என்ன? ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அதில் இருக்க அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ், அதில் இருக்க பயோடைவர்சிட்டி ஃபுல்லாகவே போயிடும். சாயில் எரோஷன் வரும், ஏன்னா ட்ரீஸ் இல்லை. ஏர் பொல்யூட் ஆகும். டிம்பர், மெடிசினல் பிளான்ஸ் எல்லாமே போயிடும். ஈக்குவாலஜிக்கல் பேலன்ஸ் இதாயிரும், டிஸ்டர்ப் ஆயிரும். ரெடியூஷன் இன் சாயில் ஃபர்டிலிட்டி. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஃபயர் லைன்ஸ் உடனே தீ அணைக்கிறது கிரியேட் பண்ணும். அவாய்ட் கேர்லெஸ் பேர்னிங், பப்ளிக் அவேர்னஸ், லாஸ், வாட்ச் டவர்ஸ், குவிக் ஃபயர் கண்ட்ரோல், அவாய்ட் த்ரோயிங் மேட்சிக் ஆர் சிகரெட்ஸ் அண்ட் ரீஃபாரஸ்டேஷன் மூலமாக. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்றது நம்ம பயோடைவர்சிட்டி டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால நம்ம வந்து அதை அவேர்னஸ் மூலமாகவும் ஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாகவும் தடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஸ்மால் ஸ்பார்க் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு டெஸ்ட்ராய் த என்டையர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஃபுல்லாகவே அழிஞ்சிரும். நெக்ஸ்ட் கம்மிங் டு எர்த்குவேக். ஸோ earthquake அப்படின்றது the violent shaking of the earth surface due to sudden movement of rocky layers inside the earth. ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சடனாக பெஞ்சஸ் வந்து ஆட ஆரம்பிக்கும், விண்டோஸ் எல்லாமே ஷேக் ஆக ஆரம்பிக்கும், ஃபேன்ஸ் எல்லாமே. அப்புறம் கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும் வால்ஸில், அண்ட் மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து earthquake அப்படின்றது. இது வந்து இந்த சடன் மூமெண்ட்னால வர எஃபெக்ட்ஸ். காசஸ் பார்த்தீங்கன்னா டெக்டானிக் ஃபோர்ஸஸ் உள்ள அந்த எர்த்குள்ளே இருக்க அந்த ஃபோர்ஸ்னால அந்த மூமெண்ட் வருது. சடன் மூமெண்ட் ஆஃப் த ராக்கி லேயர்ஸ் ஆஃப் த எர்த், மூமெண்ட் அலாங் ஃபால்ஸ் அண்ட் ஃப்ராக்சர்ஸ், வால்கானிக் எரப்ஷன்ஸ் மூலமாக, வாட்டர் பெர்குலேஷன் அண்ட் ஸ்டீம் ப்ரெஷர் மூலமாக வருது. டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் போது வருது. இதில் மெயினாக நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது இதுதான். earthquake அப்படின்னாலே ஃபோக்கஸ் அப்படின்றது ஒரிஜின் பாயிண்ட் இன்சைட் த எர்த். எபி சென்டர் எங்கே அந்த earthquake ஸ்டார்ட் ஆகுதுல்ல அதுதான் வந்து ஃபோக்கஸ். எபி சென்டர் அப்படின்றது பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் அபவ் த ஃபோக்கஸ். அது தவிர மேலே இருக்க லேயர்ஸ் எபி சென்டர். சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்றது எனர்ஜி வேவ்ஸ் ரிலீஸ் டியூரிங் த earthquake. இதோட எஃபெக்ட்ஸ் என்ன? வில்லேஜஸ், டவுன்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிரும், லைஃப் ப்ராப்பர்ட்டி போயிடும், லேண்ட் மே சப்மர்ஜ் அண்டர் வாட்டர், கிராக்ஸ் அண்ட் ஃபிஷஸ் வரும், கம்யூனிகேஷன் இருக்காது, டவர் கிடைக்காது, ரிவர்ஸ் மே சேஞ்ச் த கோர்ஸ், ரயில்வே லைன்ஸ் மே ட்விஸ்ட், பில்டிங்ஸ் வந்து கிராக் ஆகி கொலாப்ஸ் ஆயிடலாம். இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன? ஓப்பன் ஸ்பேசஸில் இருக்க சொல்லுவாங்க, பில்டிங்ஸ் அண்ட் ட்ரீஸ் கிட்ட இருக்கக்கூடாது, ஷெல்டர் அண்டர் த டேபிள் போயிடும், நம்ம ஸ்டாண்ட் அண்டர் டோர் ஃப்ரேம், அவாய்ட் யூஸிங் ஃபயர். இதுக்கான ரீஹாபிட்டேஷன்ஸ் மெஷர் பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அதை வந்து விக்டிம்ஸை வந்து தேடி எடுப்பாங்க. ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு உடனே, ஏன்னா அவங்க இந்த பில்டிங்ஸ் நடுவில் இந்த மாதிரி கிடப்பாங்க. அண்ட் ஷிஃப்ட் இன்ஜூர்ட் பீப்புள் டு மெடிக்கல் கேம்ப்ஸ், அவங்களுக்கான ஃபுட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணணும். அக்வஸ்டிக் டிவைஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் கேமராஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் கோஆப்ரேஷன் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். earthquake நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது, பட் டேமேஜ் கேன் பி ரிடியூஸ்ட் through prediction, preparedness and rehabilitation மூலமாக.
ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமில் எழுதுறதுக்கு. வாட் ஆர் தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் கம்மிங் டு கிரீன் ட்ரிபுனல் அண்ட் த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், லாஸ்ட் டாபிக். ஸோ கிரீன் ட்ரிபுனல் அப்படின்னா என்ன? It is the special body that deals with the environmental cases and helps in speedy disposal of environmental disputes. இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. ஸோ அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிவரில். அதை சுற்றி இருக்க மக்கள், வில்லேஜ் மக்களுக்கு அது பெரிய பாதிப்பாகுது. ஏன்னா அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி ஃபுல்லாகவே கெட்டு போகுது, அன்சேஃப் ஆகுது. இந்த டயத்தில் அந்த மக்கள் எல்லாமே க்ரீன் ட்ரிபுனலை அப்ரோச் பண்ணலாம். இங்கே வந்து குவிக் என்வரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அப்படின்றது கிடைக்கும். இது ஒரு என்வரான்மெண்ட் கோர்ட்டு. இந்த க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்றது என்வரான்மெண்டல் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்வரான்மெண்டல் சம்மந்தமான பிரச்சனைகளை தான் இங்கே மெயினாக பார்ப்பாங்க. சீக்கிரமாக நமக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும். மெயினாக என்வரான்மெண்டல் கேசஸ், பொல்யூஷன் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் ஃபார் என்வரான்மெண்டல் டேமேஜ், அதுக்கான காம்பன்சேஷனையும் வாங்கி தருவாங்க. இதோட ரோல் வந்து மெயினாக என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஜஸ்டிஸ் தரது, பொல்யூஷன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் பார்ப்பாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், காம்பன்சேஷன் வாங்கி கொடுப்பாங்க, லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வைப்பாங்க, ஃபியர் க்ரியேட் பண்ணுவாங்க அந்த பொல்யூட்டர்ஸ், ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு. ஸோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், குவிக் லீகல் ரெமடிஸ் க்ரியேட் பண்ணி தருவாங்க என்வரான்மெண்டல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு. நெக்ஸ்ட் கம்மிங் டு த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்றது என்ன? இட் இஸ் அ கவர்மெண்ட் பாடி தட் மானிட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி தருது. ஃபேக்ட்ரி நம்ம ஆரம்பிக்கணும்னாலே வி மஸ்ட் கெட் பெர்மிஷன். இட் மஸ்ட் ஃபாலோ த பொல்யூஷன் கண்ட்ரோல் ரூல்ஸ். அதுக்கு இந்த போர்ட்டை நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக ஸ்மோக் ரிலீஸ் பண்ணுவோமா, இல்லை டர்ட்டி வாட்டர் எங்கே விடுவோம், இல்லை ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் விடுவோமா. ஸோ இந்த ஃபேக்ட்ரி பொல்யூட் பண்ணுது என்வரான்மெண்ட்டை அப்படின்னா இந்த போர்டு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த ஃபேக்ட்ரி மேலே. அதுக்கான பவர் இந்த போர்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரோல்ஸு என்னென்ன ரோல்ஸு? ஏர், வாட்டர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுது, இண்டஸ்ட்ரீஸை மானிட்டர் பண்ணுது, பொல்யூஷன் லெவலை செக் பண்ணுது, பெர்மிஷன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறது. இதுதான் ஆக்ஷன் எடுக்கும் பொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா. கிரியேட்ஸ் என்வரான்மெண்டல் அவேர்னஸ், லாஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுது, அட்வைசஸ் கவர்மெண்ட் ஆன் பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர். ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்றது பொல்யூஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த என்வரான்மெண்டல் குவாலிட்டியை த்ரூ மானிட்டரிங், லாஸ் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் மூலமாக. ஸோ க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்றது என்வரான்மெண்டல் ஜஸ்டிஸ்க்கு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பொல்யூஷன் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலுக்கு. என்வரான்மெண்ட் அப்படின்றது ஒரு செப்பரேட் சப்ஜெக்டாக நீங்கள் படிக்காதீங்க. இட் இஸ் ஆர் ஏர், வாட்டர், ஃபுட்டு, நம்ம ஹெல்த்து, நம்ம ஃப்யூச்சரும் கூட. ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் கேட்டாலும் யூ ரைட் த டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட், வாட் இட் இஸ் அப்படின்னு எழுதிருங்க. அதோட காசஸ் வந்து நெக்ஸ்ட் எழுதுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ் எழுதிருங்க. என்ன எஃபெக்ட் காஸ் பண்ணுது, அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் யூ ஹாவ் டு ரைட் இட். அண்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்து ரியலாக நடந்தது கூட நீங்கள் எழுதலாம் அபவுட் தட் டாபிக். ஸோ இதுதான் வந்து த எக்ஸாம் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர். எக்ஸாமில் நீங்கள் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் எழுதணும். அண்ட் யூ ஆல்சோ கேன் இன்க்ளூட் அன் இன்ட்ரோ அண்ட் கன்க்ளூஷன் இஃப் இட் இஸ் அன் essay type question. So remember this line always, protect environment today and protect life tomorrow. So that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.